வணக்கம். நியூஸ் 7 தமிழின் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தினுடைய அரசியல் களம் மிகவும் பரபரப்பான தருணங்களை நோக்கி நொடிக்கு நொடி திருப்பங்களோடு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து நம்மோடு இந்த சிறப்பு நேர்காணலில் பங்கேற்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருமான திரு வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உங்களுக்கு உண்டு. அதனுடைய முன்னாள் தலைமை மறைந்த முதலமைச்சர் அவர்களோடும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு உண்டு. அவர்களோடு கூட்டணியிலும் நீங்கள் இடம்பெற்றிருந்தீர்கள். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட அவர்களுடைய கூட்டணிக்கான முயற்சிகள் பெரிய அளவில் நடைபெற்றன. அந்த தளத்தில் நின்று அஇஅதிமுகவிற்குள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசலை, இந்த பிரச்சனைகளை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, அது நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படி என்பது போல். அதுபோன்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு இயக்கம், அதனுடைய தலைவியாக இருந்த ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு அந்த கட்சியினுடைய லட்சோப தொண்டர்களோ கட்சியினுடைய ஏதுமறியாத அப்பாவி தாய்மார்களோ அல்ல, திட்டமிட்டு இப்படி ஒரு சூழலை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு உருவாக்கி இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். என்ன ஆதாரங்களின் அடிப்படையில், என்ன தரவுகளின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு? அதாவது ஆதாரங்கள் இன்றைக்கி நம் கண்முன்னே இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒரு முதல்வரை தேர்வு செய்கிறார்கள். அன்றைய இரவு 1 மணி அளவிலே தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கின்றவர்கள் ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையை இரவு நேரத்திலே அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கும் பிறகு அதே அன்றைக்கு முதலமைச்சராக தேர்வு பெற்ற உள்ளிட்டவர்கள் அடங்கிய குழுவினரே சேர்ந்து இன்றைக்கு ஒருவரை தேர்வு செய்கிறார்கள். அது தேர்வு செய்து அந்த கடிதங்கள் கொண்டு போய் கவர்னர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கிறது? ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அந்த நடைமுறை பின்பற்றப்படாமல் இவ்வளவு காலம் தாழ்த்தி இந்த ஒரே குடையின் கீழ் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சியை சிதைப்பதற்கு, உடைப்பதற்கு எவ்வளவு ஒரு விரிவான கால அவகாசத்தை இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அவருடைய கட்சியின் பொறுப்பில் இருந்த ஆர்எஸ்எஸ்ஸிலே விஹெச்பி என்று சொல்லக்கூடிய பல்வேறு அமைப்புகளிலே பொறுப்பாளராக இருந்து தமிழகத்தினுடைய ஆளுநர் பொறுப்பாக இருக்கின்ற அவர்களால் இன்றைக்கு மிக கச்சிதமாக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பொதுமக்களும் அரசியல் விஷயம் தெரிந்தவர்களும் புரிதல் உள்ளவர்களும் அப்படிதான் பார்க்கிறார்கள். இல்லை, ஆளுநர் வித்யாசாகர் ராவை பொறுத்தளவில் அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுறாரு. ஆளுநர் மாளிகையில் அவங்க நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் கூட ஆளுநருக்கான கால அவகாசம் தேவை அப்படிங்கிறதான் நீங்கள் விமர்சிக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கூட ஆளுநர் எடுத்தோம் கழுத்தோம்லாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துட முடியாது. இப்போ உங்களை போன்றக்கூடிய வாதங்கள், பெருவாரியான சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவரை உடனடியாக பதவியேற்க அழைப்பது தானே அப்படின்னு ஒரு வாதங்களை தொடர்ச்சியாக வைக்கிறீங்க. அவ்வாறு இப்பொழுது பெருவாரியான ஆதரவு உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தை பெற்றிருந்த திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பதவியேற்க அழைத்திருந்தால் நேற்று வந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் இன்று சிறை சென்றிருப்பார். சரி, முதலமைச்சர் பதவி திருப்பியும் முதலமைச்சர் பதவி வரும். அப்ப திருப்பி இன்னொரு முறை புதிய ஒரு வழக்கினுடைய பிரச்சனையை பொறுத்து தான் அந்த காலதாமதம் செய்யப்பட்டது. காலதாமதம் கூட இல்ல, ஒரு அவகாசம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப ஆளுநர் எல்லாவற்றையும் சேர்த்து ஆய்வு செய்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறார். இல்ல, நீங்க அப்படியே உங்களுடைய கூற்று பிரகாரம் நான் வந்தேன் என்று சொன்னாலும் கூட ஆளுநர் ஜெயலலிதாவிற்கு தண்டனை திருமதி சசிகலா அவர்களுக்கான வழக்கு வரப்போகிறது, அதெல்லாம் நான் அவரை அழைக்கவில்லை, காலதாமதம் செய்கிறேன் என்கிற அறிவிப்பினை மக்கள் முன்று உங்களை போன்ற ஊடக நண்பர்களை அழைத்து சொல்வதில் அவருக்கு என்ன தயக்கம்? ஏன் சொல்லலை? ஏன் மௌனம் காத்தார்? அவர் மௌனம் காத்த நாட்களில் தமிழ்நாட்டில் என்ன நடந்தேறியது? ஆக இது திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதானே நிதர்சனமான உண்மை. இல்லை, ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலுக்கும் உட்கட்சி பிரச்சனைக்கும் அவர்கள் இரண்டு தரப்பாக பிரிந்து நின்று பெருவாரியான ஆதரவு எங்களுக்கு என்றும் பரஸ்பரம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய போட்டிக்கு பெருவாரியான ஒரு ஆளுநரை நீங்க எப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு பெருவாரியான ஆதரவு யாரோடு இருக்கிறார்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை அழைத்து சட்டமன்றத்தை கூட்டி நிரூபிச்சுட்டு போங்க. அதுக்கே அன்றைக்கி 10 நாட்களாக தமிழகம் இந்த அல்லங்கோலப்படுது.
இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான காவல்துறையை கொண்டு போய் குவிக்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற இடத்துல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண ஒரு சூழல் இருக்குது. தீர்ப்பு வழங்குகிற நேரங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கைது செய்யப்படுகிறீங்க. அப்போ தீர்ப்பு இப்படி தான் வரப்போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு யார் சொன்னது? இதெல்லாம் கேள்வியாக வருது இல்லையா? தீர்ப்பு இத்தனை தேதி வரும் என்கிற உறுதிச்சு தீர்ப்பு இப்படி தான் வரும் என்பது ஆளுநருக்கு எப்படி தெரியும்? ஆக என்னை பொறுத்தவரையில் மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு அரசியல் சித்து விளையாட்டை இந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் மிக தெளிவாக விளையாண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தெரியாத அப்பாவி ஏழை எளிய பாமர தமிழக மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவர்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆக இவற்றுக்கெல்லாம் குழப்பத்திற்கு காரணம் யாரு? தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் தானே. முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து ஒருவர் கடிதம் அனுப்பப்படுகிறது. அவர் ஊட்டியில் இருக்கிறார். ஊட்டியிலிருந்து கவர்னர் மாளிகைக்கு வர வேண்டியவர் எதற்கு டெல்லிக்கு செல்கிறார்? சரி, டெல்லிக்கு சென்றார். மூத்த அரசியல் ஆளுமையோடு ராஜ்நாத் சிங்கோடு நான் ஆலோசனை செய்தோம் என்கிறார், அல்லது மத்திய அரசுடைய வழக்கறிஞர் பெருமக்களோடு ஆலோசனை செய்தோம் என்கிறார். ஆலோசனை செய்துவிட்டு நேராக கவர்னர் மாளிகைக்கு திரும்பி வந்து என்ன அவர் மனதில் நினைக்கிறாரோ அதை அவர் சொல்லலாம்ல, வெளியுலகத்துக்கு அறிவிக்கலாம்ல. இந்த நிமிடம் வரையும் கவர்னர் அவர்கள் வாய்மூடி மௌனியாக அவர் இருப்பதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன் திரு வேல்முருகன், ஆளுநர் சென்னை வந்த பிறகு ஆளுநர் மாளிகையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவரை சென்று சந்திக்கிறார். திருமதி வி கே சசிகலா அவர்களும் அவரை சென்று சந்திக்கிறார். நாங்க பாருங்க 7ஆம் தேதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர், நீதிமன்றத்தினுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சிறை புகுவதற்கு அவர் கிட்டத்தட்ட பெங்களூரை நெருங்கி நாம் உங்களை சந்திக்கிற தருணத்தை சென்று விட்டார். அவர் சட்டத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு விட்டார். சட்டத்தின் பிரகாரம் அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, தண்டனை உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், 7ஆம் தேதி அவர் தண்டனை குற்றவாளி அல்ல. 7ஆம் தேதி அவர்களை தேர்வு செய்து பெரும்பான்மை இதே ஓபிஎஸ் அவர்களே முன்மொழிந்து போடப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் அவரை அழைக்க மறுத்ததனுடைய உள்ளார்ந்த அரசியல் என்பது இப்படி ஒரு தீர்ப்பு வரப்போகிறது. திருமதி சசிகலா அவருக்கு சிறைக்கு செல்ல போகிறார். ஆக தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்தி நாம் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணிப்பதற்குரிய நகர்வாக உங்களுக்கு எது அந்த அழுத்தத்தை எது உங்களுக்கு தந்தது? நீதி அரசுக்கு 2 பேரும் வந்து கவர்னர் கூட சொன்னாங்களா, நாங்க இத்தனை தேதி இப்படி தீர்ப்பு கொடுக்க போறோம், அவங்க தண்டனை வைக்க போறோம், அவங்க இனிமேல் பதவியே ஏற்க முடியாது, அதனால நீங்க அது வரையும் பொறுத்திருங்கன்னு சொல்லி கவர்னர் சொன்னாங்க. 2 விஷயம் திரு வேல்முருகன், அவர் விடுதலை செய்யப்படலாம் அல்லது தண்டிக்கப்படலாம், எதுவுமே ஆளுநருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, நீதிபதிகளுக்கு மட்டுமே தெரிந்த வாய்ப்பு. அவர்கள் தான் தீர்ப்பு எழுதுகிறார்கள். இந்த இடத்துல ஒருவேளை தண்டிக்கப்பட்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட அதை அணுகுவதில், ஏன்னா தீர்ப்பு வரதுக்கு ஒரு 6 மாசம் இருக்கு, 1 வருஷம் இருக்குன்னு சொன்னா நீங்க சொன்ன ஒரு வாரத்தில் தீர்ப்பு வருகிறது. ஒரு வாரம் பொறுமையாக இருப்பதில் அந்த ஒரு வாரம் டைம் இருக்கிறதுக்கு ஆளுநருக்கு சட்டம் தமிழ்நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவேரி தீர்ப்பாகட்டும், முல்லைப்பெரியார் தீர்ப்பாகட்டும், கெயில் தீர்ப்பாகட்டும், கச்சத்தீவு தீர்ப்புகளாக வழக்குகளாக இருக்கட்டும், மீனவர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குகள் பிரச்சனையாக இருக்கட்டும், 7 பேருடைய விடுதலைக்கான தீர்ப்புகளாக இருக்கட்டும், தமிழர் சார்ந்த பிரச்சனைகளை நீதி வழங்குகின்ற நீதி அரசர்கள் எமக்கான நீதியை எப்படி அவர்கள் கடந்த காலங்களில் வழங்கியிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த தீர்ப்புகளை கூட நான் கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன், நான் பகிரங்கமா கேட்கிறேன், இந்த தீர்ப்பில் எந்தவித அரசியல் அழுத்தங்களும் இல்லை, இந்த தீர்ப்புக்கு பின்னால் எந்தவித அரசியல் சூத்திரதாரி நடவடிக்கைகளும் இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த தீர்ப்பு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு குன்ஹா அவர்கள் அளித்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய வழக்கு சார்பா திரு வேல்முருகன், வழக்கு சார்பா தீர்ப்பு அளிச்சாங்க, அவங்க சிறைக்கு போனாங்க, சிறையில இருந்து வந்தாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நான் சொல்ல வருது சரி, இப்ப உங்களுடைய வார்த்தைக்கு வரேன். சசிகலா இன்றைக்கு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அவர்கள் வந்து இன்னைக்கு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை தேர்வு செய்து இன்றைக்கு அந்த கட்சி கடிதம் கொடுத்து ஆளுநருக்கு அதன் மீது நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபியுங்கள் என்று சொல்வதற்கு ஏன் கவர்னர் அவர்கள் முன்வரவில்லை? சரி, இல்ல ஓபிஎஸ் கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு உங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்காரா? ஓபிஎஸ் என்னை பதவியேற்க அழைங்கள் என்று கொடுத்திருக்காரா? ஏன் மௌனம் காக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வேண்டும், அதை பயன்படுத்தி பாரதிய ஜனதா அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? இன்றைக்கு இந்திய நாட்டுடைய இணையமைச்சராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் துள்ளி எம்பி குதித்து பேசுகிறார். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இனிமேல் தலதூக்கவே முடியாமல் அழித்து விட்டோம், ஒழித்து விட்டோம் என்று பேசிக்கிறீர்களா இல்லையா? உங்கள் ஈசன் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்திருக்கிறீர்களா இல்லையா? இன்றைக்கு கோயம்புத்தூர் தமிழிசை என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? ஹெச் ராஜா என்ன பதிவு செய்து கொண்டிருக்கிறார்? ஆக இந்த அறிவிப்புகளுக்கும் இந்த பேச்சுகளுக்கும் பின்னால் என்ன இருக்கிறது? என்னை பொறுத்தவரையில் ஊழல்வாதிகளுக்கு யாருக்கு நான் வக்காலத்து வாங்கி பேசல.
ஊழல் செய்திருக்கிறார்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியான மரபு ரீதியாக ஆண்டாண்டு காலமாக இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நடைமுறையை இந்திய நாட்டின் அரசால் கவர்னராக நியமிக்கப்பட்ட நம்முடைய ஆளுநர் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற தவறுகிறார். ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? நீங்கள் இந்திய நாட்டினுடைய மரபு என்று குறிப்பிடுவது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு தனியார் விடுதியில் அடைத்து வைத்திருப்பது இல்லையா? எந்த மாநிலத்தை அடைக்கல? நான் கேட்கிறேன். இதே ஜெயனி பிரிகின்ற போது வயன்கள்ல வெளி ஊட்டிக்கு கடத்திட்டு போலியா, பெங்களூர் கடத்திட்டு போலியா? அன்னைக்கு இது போல பிரச்சனை வந்துச்சா? இன்னைக்கு இதே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு இந்தியாவில் பல மாநிலங்களில் இது போன்ற ஒரே இடத்துக்கு கொண்டு போய் வைத்ததனுடைய நிரூபிப்புக்கு ஆதரவை நிரூபிப்புக்கு முயற்சி இல்லையா? பல மாநிலங்களில் நடைபெறலையா? காங்கிரஸ் இல்லையா? எந்த கட்சி செய்யல? இன்றைக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் இன்னைக்கு ஏன் அவன் கூத்தர் 7 நாள் இருக்கா? நீங்க கேள்வி கேட்கறீங்களா? 7 நாள் இருக்காத அளவுக்கு நீங்க வாய்ப்பு அவனுக்கு கொடுத்திருந்தா அவங்க அங்க உட்கார்ந்து போறாங்க, அவங்க அங்க கூடி இருக்க போறாங்க. புள்ள பொண்டாட்டி விட்டுட்டு, அம்மா தாயை விட்டுட்டு, குழந்தையை விட்டுட்டு, மனையை விட்டுட்டு அங்க வந்து கிடக்கணும். அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? அவர்களுக்கு அந்த அவசியம் இல்லை. அந்த அவசியத்தை உருவாக்குறது யார்? நீங்க. அவர்கள் மிரட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஓபிஎஸ் தரப்பினர் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. மிரட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்களா? ஓபிஎஸ்ஸின் தரப்பாக மிரட்டப்படுகின்றது என்று சொல்வதை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் முன்மொழிந்து திருமதி சசிகலா அவர்களின் அத்தனை ஊடகங்களும் பதிவு செய்கின்ற போது காலில் விழுந்து அம்மா நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவர், கண்கலங்கியவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். 2 நாட்களில் திடீர்னு புனிதராக மாறி இன்றைக்கு அவர் பேசுவதை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எல்லா பொதுமக்கள் ஏற்றுக்கலாம். அப்பாவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயோ நம்ம ஒன்றும் தெரியாத ஓபிஎஸ் என்று சொல்லலாம். ஆனால் வேல்முருகனை போன்ற அரசியல் தெளிவுள்ளவர்கள், தெளிவு பெற்றவர்கள், தமிழர் உரிமைக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் நாங்கள் அந்த நடிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கு யார் நடித்தாலும் ஓபிஎஸ் நடிக்கிறார். ஓபிஎஸ் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவில் நடித்தாலும் ஓபிஎஸ் நடித்தாலும் யார் நடித்தாலும் இந்த நடிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 நாளைக்கு முன்னே ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற உங்களை மிரட்டி அவர்கள் கையெழுத்து வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கையெழுத்து போட்டுவிட்டு 48 மணி நேரம் கழித்து என்னை மிரட்டினார்கள் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை சொல்ல வைத்தவர்கள் யார்? ஏன் மிரட்டி கையெழுத்து வாங்கிவிட்டு அடுத்த நிமிடங்களிலே அனைத்து பத்திரிகைகளை அழைத்து உங்களால் சொல்ல முடியவில்லை? அது ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் என்னை மிரட்டி கையெழுத்து கேட்கிறார்கள் என்று தூக்கி எறிந்து விட்டு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியவில்லை, மக்களிடத்தில் செல்ல முடியவில்லை. மக்களிடத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? ஓபிஎஸ் வந்து புனிதா கூட என்ன சொல்றாரு? நான் வந்து போயஸ் இல்லத்தை அரசுடைமை ஆக்குறேன். நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் உண்மையே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை கிடைத்து நான் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் ஒரே நாளில் மூடுவேன், கச்சத்தீவை மீட்டு தருவேன், 7 பேரை விடுதலை செய்வேன், இந்திய அரசு எவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி என் ஆட்சி டிஸ்மிஸ் செய்ய முயற்சி எடுத்தாலும் அதற்கு நான் ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டேன், மக்களோடு நிற்பேன், மாணவர்களோடு நிற்பேன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய சாவில் மர்மம் இருக்கிறது, பணியில் இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணைக்கு உத்தரவிடுவேன் என்று சொல்லுகின்ற ஓபிஎஸ் அவர்கள் ஏன் அன்னைக்கு சொல்லல? நாங்க எல்லாம் போன போது எங்களை பார்க்க விடலையே, உங்களையும் பார்க்க விடல, இன்னைக்கு சொல்றீங்களா? ஏன் அன்னைக்கு சொல்லல? அப்ப நீங்கள் மட்டும் இன்றைக்கு புதிதாக உங்களை காட்டிக் கொள்வதற்கு, அப்பாவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் ஆதரவை பெறுவதற்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த கருத்தை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயலலிதாவை இன்றைக்கு எப்படி அங்கு அந்த சாவில் மர்மம் இருக்கிறது என்று உலகத் தமிழர்கள் அனைவராலும் பேசப்படுகிறதோ அதற்கு எப்படி திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கிறார்களோ அதில் எல்லளவும் குறையில்லாத குற்றச்சாட்டுக்கும் உரியவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். சசிகலா எந்த தவறை செய்தார்களோ அதே தவறு தான் இவர் செய்தாங்க. இன்னைக்கு கவர்னர்ல இருந்து மத்திய அமைச்சர்கள் இருந்து திருமதி ராகுல் காந்தியிலிருந்து தமிழ்நாட்டுடைய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் போனார்கள். சசிகலா செய்த மிகப்பெரிய தவறு என்ன? அவங்க இந்த தலைவர்களையும் உங்களை போன்ற ஊடக நண்பர்களையும் பார்ப்பதற்கு, முதலமைச்சரை சென்று சந்தித்து பார்ப்பதற்கு அவர் உடல்நிலை எந்த நிலையில் இருக்கிறார் என்று அனுமதித்திருக்க வேண்டும். அவர் இன்னைக்கு அனுமதிக்கல. இவரும் கூட இருந்து அதுக்கு அனுமதிக்காத எல்லா ஒத்துவாசையும் தண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஐயோ என்னையே உள்ள விடல அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? நான் கேட்கிறேன், அன்னைக்கு உங்களை முதலமைச்சராக தேர்வு செய்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கும் போது திருமதி சசிகலா அவர்கள் மீது ஊழல் வழக்கு இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகலையா? இந்த வழக்கில் அவர்கள் விடுதலை, வழக்கில் இப்படி தண்டனை வரப்போகிறது, அது எப்படி வேணாலும் வரலாம் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களை முதலமைச்சராக தேர்வு செய்து அரியாசனத்தில் அமர வைக்கின்ற வரையில் மன்னார்குடி கும்பல் மாபியா கும்பலா உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது. ஆனா வேல்முருகன் போன்றவர்களுக்கு தவறு செய்தவர்கள் என்னைக்கு அது மன்னார்குடி கும்பலாக இருந்தாலும் ஓபிஎஸ் கும்பலாக இருந்தாலும் அது வேற எந்த கும்பலாக இருந்தாலும் எங்களுடைய மக்கள் பணத்தை சுரண்டியவர்கள், கொள்ளையடித்தவர்கள் குற்றவாளிகள் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ரொம்ப எளிமை வேல்முருகன், நீங்க ரொம்ப உணர்வு வைப்பட்டு உங்களை வாதங்களை வைக்கிறீங்க, அது இருக்கட்டும். ஆனா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் அதற்கான நகர்வுகளை செய்வார்களே அன்றி ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தவோ அல்லது ஓபிஎஸ்ஐ முன்னால் நிறுத்தி அரசியல் ஆதாயம் தேடவோ
செய்வது என்பது எந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியை இங்கே வலுப்படுத்தும்? இந்த அடிப்படையை கூடவா உணராமல் ஒரு கட்சி செயல்படுங்கிற அளவுக்கு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த மாதிரியான விமர்சனங்கள் வைத்தா எப்படி? அந்த அடிப்படையை நாங்க தெளிவா உணர்றோம். காவல்துறை அப்பாவி மாணவர்கள் மீதும் மீனவர்கள் மீதும் கொடூர தாக்குதல் நடத்தியதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு, அது உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்தப்படும் என்று உத்தரவிடுகிற ஓபிஎஸ் அவர்கள் ஏன் இதுக்கு மட்டும் ஓய்வு பெற்றோன்னு சொல்லிட்டு உங்கள் சார்ந்த பிரச்சனையை குறித்து விசாரிக்க வரும் பணியில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணைக்கு உத்தரவிட முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? உச்சநீதிமன்றம் கட்டுப்படும் என்பது வேறு விஷயம். வாயால கூட அன்னைக்கு அப்படி சொல்ல வராதவர் இன்னைக்கு இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுது? ஒண்ணு. இரண்டாவது, இன்னைக்கு நிதர்சனமான பல்லாயிரக்கணக்கான அப்பாவி அதிமுக தொண்டர்கள், இன்றைக்கு தாய்மார்கள் ஓபிஎஸ் அப்படியே மிகப்பெரிய நல்லவர் வல்லவர்னு சொல்லி போய் நின்னாங்க. ஆனா அந்த வல்லவர் நல்லவர் பின்னாடி பல லட்சக்கணக்கான தமிழர்களும் கூடி நின்னாங்க. மாணவர்கள், இளைஞர்கள், இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த சக்திகள் எல்லாம் கூட போய் ஓபிஎஸ் நல்ல மனிதராக இருக்கார வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய உள்ளார்ந்த அரசியல் தெரியாதவங்க வெகுளியா போய் அவர் பின்னாடி நின்னாங்க. அப்படி லட்சக்கணக்கான மக்கள் நின்னவர்களுக்கும் பின்னால் இன்றைக்கு போய் நின்ற மக்களுக்கும் முன்னால் இன்றைக்கு ஓபிஎஸ் ஒருவரை முன்னிறுத்துகிறார். அவர் யார் உங்களுக்கு தெரியுமா? நேற்று மெரினாவில் என்ன காட்சி நடந்தது? தீபா என்பவர் யார்? நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மையாருடைய அண்ணன் மகள் என்பதற்காக நீங்கள் அவரை அம்மா என்று கூட்டு அவருக்கும் நீங்கள் கூட கும்பிடு போட்டு குனிந்து வளைந்து நெளிந்து அவரை முன்னிறுத்தி நீங்கள் பின்னிருந்து அரசியல் செய்ய முன்படுகின்றீர்களே, இது உங்களுடைய அரசியலா? இல்லை இது நரேந்திர மோடியின் அரசியலா? யார் அரசியல்? ஓபிஎஸ் அவர்களை தெளிவுபடுத்துங்க. யார் முன்னிறுத்தீங்க? தீபா யார்? இடஒதுக்கீட்டை பத்தி தமிழ் சமூகத்துடைய இடஒதுக்கீடு தெரியுமா? தந்தை பெரியார்னா தெரியுமா? காரல் மார்க்ஸ்னா தெரியுமா? அம்பேத்கர்னா என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீட்டு வரலாறு தெரியுமா? பெரியார் பிறந்த பூமியுடைய சூழல் தெரியுமா? இன்னைக்கு இந்த மண்ணுக்கான பிரச்சனை என்ன? இன்னைக்கு 1000 பிரச்சனைகளை என்னுடைய மாணவர் சமூகம் மெரினாவிலும் மதுரையிலும் அலங்காநல்லூரிலும் முன்வைத்தான அந்த கோஷனுடைய முழக்கங்கள் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு மீத்தன் என்ன தெரியுமா? கெயில் என்ன தெரியுமா? கச்சத்தீவு என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு 120 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து தெரியுமா? நமக்கு இந்தியாவுக்கு இலங்கைக்கான ஒப்பந்தத்தை பற்றி தெரியுமா? 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை பற்றி தெரியுமா? எதையும் தெரியாமல் நேற்று வரையில் நீங்கள் அமெரிக்காவிலோ பெங்களூரிலோ எங்கேயோ ஒரு சொகுசு அறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா என்கிற உங்கள் உறவு இறந்தவுடனே இங்கு ஏற்படுகின்ற அரசியல் இடைவெளியை இந்த நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி தமிழர்களுக்கு எவனுக்கும் நிரப்புவதற்கு அருகது இல்லையா? அது ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு மான தமிழாக இருக்கட்டும், இவர்களுக்கு எவருக்கும் அருகதை இல்லை என்று சொன்னால் நீங்கள் தான் உங்களை தான் முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் செய்ய வேண்டுமா? அப்ப உங்களை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த மான தமிழர்களை நீங்க முட்டாளாக்கிறீங்களா இல்லையா? நீங்க உங்களை முன்னாடி வச்சு நாங்க பின்னாடி வந்தோம். இன்னைக்கு நீங்க யாரை முன்னாடி வச்சிருக்கீங்க? தீபா முன்னாடி வச்சிருக்கீங்க. இந்த தீபாவை யார் முன் வச்சது? இன்னைக்கு நடிகை கௌதமி முன்னிலை வச்சிருக்கீங்க. யார் முன்னிலைப்படுத்துது? திரு வேல்முருகன் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி இல்லை. ஒரு நடிகை கௌதமிக்கு அனுமதி இருக்கிறது. என்ன கொடுமை இது? எந்த மாணவர்களால் விமர்சனம் வைக்கப்பட்ட லாரன்ஸ் இன்னைக்கு உடனே கூட்டு சந்திக்கிறீங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இதனுடைய மர்மம் என்ன? ஒரு இனவாதத்தின் உச்சமாகவே உங்களுடைய வாதங்களை தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன். சாரி டு சே திஸ். இது ஒரு தமிழச்சி தான் ஆள வேண்டும் அல்லது ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும், ஊழலை கூட நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அது வேல்முருகனுடைய பார்வையாக இருக்கலாம். ஆனால் சாமானிய மக்களுக்கு, வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு இந்த இனவாதம் தேவையில்லை. அவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி தமிழகம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு நல்ல தலைமை, படித்த கற்றறிந்த ஒரு தலைமை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். ஒரு அப்பழுக்கற்ற தலைமை வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். இதுல இனவாதத்திற்கு எங்கு வந்தது? நான் ஊழல் செய்தவர்களை நீங்கள் அங்கீகரிங்கன்னு சொல்ல, ஜெயலலிதா சசிகலாவை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்ல, இல்லை ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொன்னாங்க? கருத்துக்கள் என்ன? இளையதளங்களில் ஊடகங்கள் என்ன பேசப்பட்டன? ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், அந்த மக்கள் செல்வாக்கை கொண்டு இந்த மக்களுக்கு ஊழலற்ற நேர்மையான உண்மையான தூய்மையான ஒரு மக்களுக்கான அரசை நான் நடத்துவேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் தன்னை முன்னிலை நிறுத்தி கொண்டு மக்களை சந்திக்க முன்வாருங்க. அதை விட்டுட்டு தீபா அன்னைக்கு இதே படியில் ஓபிஎஸ் தான் உட்கார்ந்தாரு. தீபா வந்தாங்க, அந்த பொண்ணு பல மணி நேரமாக கத்திட்டு இருந்தாங்க, 12 மணிலேருந்து மறுநாள் வரையிலும் அங்கே உள்ளே சேர்க்கல அப்படின்னு சொல்கிறீங்களே. ஒரு முதலமைச்சரை நீங்கள் கூட்டிட்டு சிட்டி கமிஷனை கூட்டு அவங்கள அந்த மலர் வளையம் வைக்க அனுமதிங்கன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சா இல்லையா? உங்களை தினகரனும் விலங்கு போட்டு தடுத்தாங்களா? ஆக சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்றவாறு ஒரு மாநிலத்துறை முதலமைச்சர் அவர்கள் பேசுவது என்பது எல்லாரும் ஆமாசாமி போடலாம், வேல்முருகன் போட தயாராக இல்லை. நான் பேசுவது இனவாதம் அல்ல, ஊழலுக்கு ஆதரவானது அல்ல. சசிகலா குற்றம் செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், ஓபிஎஸ் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஈழத்தில் நடந்த 1.5 லட்சம் மக்கள் இனப்படுகொலை ஆனார்கள். மாணவர்கள், தாய்மார்கள், இளநீ வியாபாரி, சாதாரண இட்லி கடை வியாபாரிகள், தாய்மார்கள் வீதிக்கு போராடினார்கள். தீபா எங்க இருந்தாங்க? என்னுடைய மீனவர்கள் 600க்கு மேற்பட்டவர்களை சுத்தி படுகொலை செய்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனை மீனவர் கிராமங்கள் எழுவு வந்துச்சு, ஒரு ஆறுதல் சொல்ல வந்தாங்களா எங்க தீபா? என்னுடைய கடலூர் தானே புயலில் அழிஞ்சுது, என்னுடைய மக்களை சேர்ந்து ஒரு ஆறுதல் சொல்ல வந்தாங்களா? இல்ல ஒரு மரக்கன் நட்டு வைக்கிறது வந்தாங்களா? சுனாமி என்கிற ஆழி பேரலை என்னுடைய மீனவ மக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்தார்கள். தாய் தமிழ் நிலம்
செத்து சுண்ணாம்பு சுடுகாடு ஆச்சு, கடல்ல முழுவதும் பிணங்கள் மிதங்கின, எழுவூட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்னீங்களா? எங்க வந்தீங்க? இன்றைக்கு சாதிய வன்கொடுமைகள் பல இடத்துல நடக்குது, பல கொலைகள் நடக்குது, அரசியல் கொலைகள் நடக்குது. எங்கேயாச்சும் தாலி இருக்கப்பட்ட குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லிருப்பீங்களா? நேற்றுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி 10 நிமிடத்தில் பயணம் செய்கிற போரூர் அருகே ஒரு பச்சை குழந்தை, 6 வயது குழந்தை கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு சென்று ஆறுதல் சொன்னீங்களா? இன்னைக்கு அரியலூர்ல ஒரு காம வெறியில நந்தினி இன்னைக்கு கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அங்கு சென்று ஆறுதல் சொன்னீங்களா? இல்ல பூரண மதுவிலக்காக தன் உயிரை தியாகம் செய்த சசிபெருமாள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொன்னீங்களா? இல்லை ஈழத்தில் இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தீக்குளித்தானே முத்துக்குமார் இரங்கலில் கலந்து கொண்டீர்களா? செங்கொடி என்கிற 7 பேர் விடுதலைக்காக தியாகம் செய்தாலே அந்த சாதாரண ஒடுக்கப்பட்ட இல்ல சமுதாயத்துடைய எழுவுக்கு வந்திருப்பீங்களா? என் தமிழ் சமுதாயத்துடைய எந்த எழுவில், எந்த துன்பத்தில், எந்த துயரத்தில் பங்கெடுத்துக் கொண்ட நீங்கள் எங்கள் வாக்குகளை மட்டும் பெற்றி உங்கள் அரிதார அரசியல் மூலமாக எங்களை நீங்கள் அடிமையாக்கி ஆள நினைப்பதில் எந்த விதத்தில் நியாயம் என்று ஆதங்கத்தின் அடிப்படையில் வேல்முருகன் கேட்கிறார். என்ன எந்த இடத்திலும் ஜெயலலிதாவோடு நெருங்குவதற்கு கூட சசிகலா அனுமதிக்கவில்லை அப்படிங்கறத தீபாவுடைய தொடர்ந்து கேள்வி இருக்கு. நீங்க இத்தனை ஆண்டு காலம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆளுமையாக, இவ்வளவு பெரிய வல்லமையாக இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அமைச்சர்களையும், இந்திய அரசுடைய பிரதமர்களையும், ராஜீவ்காந்தியும், மோடிகளையும் தன்னுடைய போயஸ் இல்லத்திற்கு வர வைக்கிற ஆளுமை இருந்த ஜெயலலிதா அவர்களால் தன் சொந்த அண்ணன் மகளை தன் வீட்டுக்கு அனுமதிக்க விடாமல் தடுத்தது ஒரு கூட்டம் என்று சொன்னால் அதை பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்க்கிற கையாளாளர் அல்ல ஜெயலலிதா. இவர் மிகப்பெரிய ஜெயலலிதாவுக்கு எதிரியாக இருந்திருக்கலாம், அல்லது ஜெயலலிதாவுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடாதவராக இருந்திருக்கலாம். செயல்தாருடைய செயல்பாடுகளை, இவருடைய செயல்பாடுகளை ஜெயலலிதா அவர்கள் அங்கீகரிக்க மறுத்தின் காரணமாகத்தான் போயஸ் இல்லத்தில் இவர் அனுமதிக்கவில்லை. இதனால் வரையில் எங்கிருந்தார்? நான் கேட்கிறேன், இதனால் வரையில் தீபா எங்கிருந்தார்? இந்த நாட்டில் நடந்த இவ்வளவு அநியாயங்களும் இவ்வளவு அக்கிரமங்களிலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் பங்கெடுத்திருப்பார்களா? அதை தட்டி கேட்டிருப்பார்களா? நான் கேட்கிறேன், உங்களுடைய ஊடக நண்பர்கள் நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறீர்களா என்று கேட்பதற்கு டி நகரத்திற்கு செல்கிறார். 12 மணி நேரம் பத்திரிகை நண்பர்களை, ஊடக நண்பர்களை பார்க்க மறுத்து மணிக்கணக்கில் காக்க வைத்தவர் இந்த தீபா. இன்னும் அரசியல் அதிகாரம் பூசி நடிக்க வருவதற்கு முன்பாகவே பால்கனில் இருந்து கொண்டு உங்களுடைய அசைவும், உங்களுடைய உடையும், உங்கள் கையசையும் உங்கள் அத்தை போல் இருக்கிறேன் என்கிற ஒரு சிகப்பு என்கிற ஒன்றை மட்டும் பயன்படுத்தி, உங்களுக்கு இருக்கிற முக வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி நீங்கள் மீண்டும் உங்கள் ஆட்சியை நிறுவுவதற்கு முயற்சித்தால் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் போன்ற எங்களுடைய தமிழர்கள் என்று நாங்கள் போற்றியவர்கள், பாராட்டியவர்கள் நீங்கள் துணை போனால் உங்களையும் என் தாய் தமிழ் இனம் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேல்முருகனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய ஜனநாயகத்தில் அல்டிமேட் மக்கள் தான். யாருமே தீபா நாளைக்கே அதிமுகவுடைய பொதுச்செயலாளராகவோ அல்லது புதிய கட்சியை தொடங்கி தலைவியாகவோ வந்துவிட்டால், மக்கள் வாக்களிக்காவிட்டால் அவரால் ஒரு முதலமைச்சர்ல ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாதுங்கிற சினிமாவிலையும் தனக்கான தலைவனை தேர்வனா இருக்கிறானே. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த இனத்திற்காக போராடி அடி வாங்கி குண்டடிப்பட்டு துப்பாக்கி அடிகளை சுமந்து பல வழக்குகளை, துன்பங்களை, துயரங்களை, சொத்து சுண்ணா பணம் இருக்கிறது இல்லையா? ஒரு நல்ல கண்ணையாவுக்கு என்ன சமூகத்தில் அங்கீகாரம் இருக்குது? இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய எத்தனை போராளிகள் இன்றைக்கு சிறையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். கூட அணுவலை போராட்டத்துடைய விளைவுகளை என்ன சந்தித்தோம்? என் வேல்முருகன் ஆகிய நான் இந்த 4 நூற்றாண்டு அரசியல் காலத்தில் எத்தனை பொய் வழக்கில் எவ்வளவு துன்பங்கள், துயரங்களை சந்தித்து கடந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் எங்களால் நிற்க முடியவில்லை. எங்களுக்கான அங்கீகாரம் இந்த தமிழ் நிலம் இன்னும் தரவில்லையே. மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, சொந்த வீட்டை வித்து என் மக்களுக்கு என்னால் முடிந்த உதவி செஞ்சேன். தானே புயல் வந்துச்சு, என்னுடைய பங்கு முந்திரி தோப்பை வித்துட்டு என்னுடைய மக்களுக்கு என்னால் முடிந்த உதவி செஞ்சேன். அப்படி செய்தவர்களை எல்லாம் தூக்கி கொண்டாடுகிற மக்களாக, அறிவு பெற்ற மக்களாக, தெளிவு பெற்ற மக்களாக, சிந்தனை பெற்ற அல்லது அப்படிப்பட்டவர்களை இந்த நாட்டின் மக்களுக்கு, கடகோடி மக்களுக்கு எடுத்துச் செல்கிற ஊடக வலிமை, பத்திரிகை வலிமை எங்கள் தமிழகத்தில் பிறந்த தாய் தமிழ் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இருக்குதா? இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியுது? நேற்றுக்கு போயஸ் கார்டன்ல இருந்து மன்னிக்கணும், ஜெயலலிதாவுடைய சமாதியில தீபா வராங்க, ஓபிஎஸ் வராங்க. உங்களை போன்ற, நான் உங்களை சொல்லல, உங்களை போல மூத்த பத்திரிகையாளர்கள் போய் உங்களுடைய பேத்தி வயது இல்லாத தீபாவை அம்மா கொஞ்சம் ஒதுங்கன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், ஆனா இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்த திமுக தலைவர் கலைஞரை பார்த்து கால் மேல் கால் போல உட்கார்ந்துகிட்டு மிஸ்டர் கருணாநிதி கேள்வி கேட்கிறீங்க. எங்கள் அப்பழுக்கற்ற தலைவர் நல்லக்கண் ஐயாவை மிஸ்டர் நல்லக்கண்ணு சொல்றீங்க. ஏன் தீபான்னு உங்களால் சொல்ல முடியல? ஆக உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிவப்பு தோலாவும் உங்ககிட்ட உங்களுக்கு எங்களை கருப்புனாலே உங்களுக்கு கசக்குதா? ராமதாஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக நீதி, எனக்கு பல மாற்று கருத்து உண்டு. இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்காக 20 உயிர்களை பலி கொடுத்து தமிழ்நாட்டில் சமூக நீதி பெற்று தந்த ஒரு தலைவனை பார்த்து ஒரு சாதாரண 16 வயசு பத்திரிகையாளர் என்ற ஒரு பொண்ணு கால் மேல கால் போட்டுட்டு 7 கேட்டது, மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. ஏன் தீபாட்ட சொல்ல முடியல? நீங்க உங்களை போன்றவர்கள் இன்னமும் ஆழமாக உங்களுடைய இயக்கங்களை கட்டமைத்து நீங்க புரிதலை ஏற்படுத்தி, நீங்க சொன்னீங்க இல்லையா, என் தமிழ் சமூகம் இதெல்லாம் கேட்கல, என் தமிழ் சமூகம் கதாநாயக வழிபாட்டில் இருக்கிறதுன்னு. அந்த தமிழ் சமூகத்தை திருத்த வேண்டியதான் உங்களுடைய கடமையா இருக்குமே தவிர, வர்றவங்க அரசியலுக்கு வராதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்லலங்க. இவர் யாருன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க என்னுடைய மண்ணை நான் ஆளணும்,
உங்களுடைய மண்ணை நாங்க ஆளுங்க. நீங்க எத்தனை ஆண்டு கால சினிமா அரிதாரம் பூசிய நடிகர்களையும் நடிகனையும் ஆள விட்டுட்டு நாங்க போய் அவங்ககிட்ட இடஒதுக்கீடு உரிமை கேட்பா? நீங்க தமிழ் நிர்வாகின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ் சமூகத்தை தமிழ் இளைஞர்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் நான் நினைக்கிறேன். அவங்க கதாநாயக வழிபாட்டில இருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவங்க குறைத்தா மதிப்பிடுறீங்க. இல்ல, நான் குறைத்து மதிப்பிடல. இந்த பிரச்சனைல இப்பொழுது உடனடியாக ஆளுநர் செய்ய வேண்டியது என்னன்னு ஒரு நீங்க சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கீங்க, சட்டப்பேரவை அனுபவமும் வேல்முருகனுக்கு உண்டு. ஆளுநர் தன்னுடைய மௌனத்தை கலைக்கணுங்க. எதற்காக இத்தனை நாட்களாக நீங்க காத்திருந்தீங்க? இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக தான் நீங்க காத்திருந்தீங்களா? சரி, தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் பெரும்பான்மை நிரூபிச்சு கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த அழைப்பை ஏற்று நீங்கள் அழைக்காதனுடைய காரணம் என்ன? இல்ல ஓபிஎஸ் அவர்கள் தன்னை மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள் என்று சொல்வதை கூற்று உண்மையாக இருந்தால் அந்த கூற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்க நடவடிக்கை எடுங்க. ஏதாவது ஒரு ஆளுநர் என்பது ஒரு அசைவு இருக்கணுமா இல்லையா? நீங்க மட்டும் அமைதியா இருந்து இன்னைக்கு நாட்டில் சட்ட ஒழுங்கு ஏற்படணும், நாளைக்கு ஒரு துப்பாக்கி சூடு ஏற்படணும், இங்க ஒரு தாய் பிள்ளையாக இருந்த அண்ணன் தம்பியாக இருந்த ஒரே கழகத்தின் தொண்டர்கள் அங்கங்க வெட்டி குத்தி சாவணுமா? நேற்று அரியலூர்ல என்ன நடந்திருக்கு? பெரம்பலூர்ல என்ன நடந்திருக்கு? தீபா தொண்டர்களை அதிமுக தாக்கினார்கள், அதிமுக தொண்டர்களை தீபா தொண்டர்கள் தாக்கினார்கள் என்று ஒரு தாய் பிள்ளைகளை நாங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஜாதி சண்டை போட்டுட்டு வெட்டிக்கிட்டு குத்திட்டு செத்தோம். இப்போ உங்களுக்காக கட்சி தீபாவுக்காகவும் நாங்கள் வந்து ஓபிஎஸ்க்காகவும் சசிகலாவும் வெட்டிக்கிட்டு குத்தி நாங்கள் சாவணுமா? ஒரே அண்ணன் தம்பியா இருக்கிறோம், ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த நிலையை மத்திய அரசு உண்டாக்குதா இல்லையா? நரேந்திர மோடி அரசு வேலை அந்த சேலை செய்தாரா இல்லையா? இன்னைக்கு நீங்க எதுக்கு கோவத்தில் கொண்டு போய் இன்னைக்கு 5000 போலீஸ் அதனடிப்படை உள்ள குவிக்கிறீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை கட்டாயப்படுத்தி அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எம்எல்ஏ சொல்றார், நான் மாறு வேடத்துல தப்பி வந்தேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நடுநிலைமையா இருந்து சொன்னா சரி இருக்கட்டும். ஒரு தமிழ் மன்சாரி மாதிரியோ இல்ல திரு நடராஜன் ஐபிஎஸ் மாதிரியோ ஒரு நடுநிலைமையான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் யாருக்கும் ஆதரவு இல்லாதவர்கள் இப்படி ஒரு மிரட்டலுக்கும் அழுத்தத்துக்கு நாங்கள் உள்ளாகிறோம் சொன்னா அதை எடுத்துக்கலாம். அவர் ஒரு நிலை எடுத்துட்டு நான் ஓபிஎஸ் ஆதரிக்க போறேன், ஓபிஎஸ் அண்ணன் முதலமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் இப்படி புகார் கொடுக்காத வேற எப்படி கொடுப்பாங்க? நான் கேட்கிறேன். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குதா இல்லையா? காவல்துறை தான் இருக்குதா? இருந்துதான் 125 உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க, அவங்க யாரையும் கட்டாயப்படுத்தலாம், அவங்க சுய விருப்பத்தின் பேர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீலிடப்பட்ட கவரை உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க உயர்நீதிமன்றத்தில் உங்ககிட்ட தானே அரசு இருக்கு, உங்களுடைய அரசு வழக்கு தலைமை வழக்கறிஞரை விட்டு அந்த தீர்ப்பு அந்த சீலிடப்பட்ட கவர்ல என்ன இருக்கு நீதிமன்ற மக்களுக்கு சொல்லுங்க, ஒரு பதட்டமா இருக்குன்னு சொல்ல வைங்க. அதை விட்டுட்டு நேற்றுக்கு ஒரு 1000-2000 அடிப்படை, இன்னைக்கு ஒரு 2000 அடிப்படை, திருச்சி எஸ்பி, நார்த் ஜோன் ஐபி, 10 டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி, ஆயிரக்கணக்கான காவலர்களுக்கு அங்கே குதிச்சு அப்போ ஒரு பதட்டத்தை உருவாக்கி இப்போ மெரினாவில் எப்படி மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதோ அப்படி ஒரு தடியடியை நடத்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் திக்குமுக்க அங்கேயும் ஓடி கலைந்து அவன் நாளைக்கு அங்கங்கே போய் மாமச்சா பங்கு மங்காளியாருங்க வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாவறதுக்கா காவல்துறை? இன்னைக்கு திருவண்ணாமலை வேலூர்லயும் பட்டம் பகல்ல 2 அதிமுக பிரமுகர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அப்போ இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நாங்கள் வெட்டிக்கணும்? நான் கேட்குறேன், எந்த கட்சியும் அந்த தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாத கட்சிகள் அல்லது தமிழருக்காக ஆளாத அரசியல் தலைமைகளுக்காக நாங்கள் எத்தனை நாளைக்கு இன்னும் நாங்கள் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு வீட்டை கொளுத்திக்கிட்டு தாலி அறுத்துக்கிட்டு நாங்கள் கிடப்போம்? எங்களுக்கு இதில் ஒரு தீர்வு வேண்டாமா? இந்த மண்ணில் பிறந்த நாங்கள், இந்த மண்ணின் பூர்வீகக்குடி தமிழர்களாக இருக்கிற நாங்கள் எங்களுக்கான ஒரு அரசை நிறுவுவதற்கான ஒரு நேர்மையான ஒரு அரசியலை எங்களை ஆளுகின்ற இந்திய பேரரசு வழிகாட்ட வேணுமா இல்லையா? ஒரு அமைதி சூழலை ஏற்படுத்தி தரணுமா இல்லையா? ஏன் ஏற்படுத்தி தரல? தீர்வுன்னு வேல்முருகன் குறிப்பிடுவது எதை? நீங்க என்னுடைய இன்றைக்கு இருக்கப்பட்டுகின்ற இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு உட்பட்ட வேல்முருகனாகிய நான் கூறுவது, உங்களுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காங்க, சசிகலா கொடுத்தாங்க, குற்றவாளி, தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார், சிறைக்கு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அடுத்தது யார் இருக்கா? ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி இருக்கு. நீங்க ஒன்னு ஓபிஎஸ் கூப்பிடுங்க, ஓபிஎஸ் இங்க வாங்க, 117 உறுப்பினர்கள் உங்ககிட்ட இருக்காங்களா? நாளைக்கு சட்டமன்றத்தை நான் கூட்டுறதுக்கு சபாநாயகருக்கு உத்தரவு கொடுக்குறேன், கூட்டி உங்களுடைய நிரூபிங்கன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? சரி, அவருக்கு நீங்க சொல்லல. சரி, அடுத்து இன்னைக்கு அதிமுக குழுக்கள் சேர்ந்து நாங்கள் 125 பேர் கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணிருக்கோம் போய் கொடுத்தாங்கல்ல, 2 முறை முதல்ல வேண்டுகோள் விட்டாங்களே, இன்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் உட்காந்து கதறாங்கல்ல, நாங்கள் எல்லாரும் எடப்பாடியை தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எடப்பாடி என்பவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா இந்திய அரசு என்னுடைய தமிழ்நாட்டுக்கான ஒரு நீதியை, ஒரு நிலையான அரசை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரு ஜனநாயக ரீதியான வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரணுமா தரக்கூடாதா? அதைதானே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க சட்ட வல்லுநர்கள் காலை பத்திரிகையில் இன்னைக்கு தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதையா நீ செய்ய மறுக்கிற? அதான் என்னுடைய கேள்வி. அப்ப நீ செய்ய மறுப்பதனுடைய காரணம் என்பது உங்களுடைய இன்டர்னல் அஜெண்டா என்பது வேறு. அது நிறைவேறுகின்ற வகையில் அதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பாரதிய ஜனதா அரசினுடைய ஏஜெண்டாக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய கவர்னர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. நான் இந்த நேர்காணலுடைய நிறைவான ஒரு கேள்வி வைக்கிறேன். திரு திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை முன்மொழிகிறார். அரசை கலைத்துவிட்டு மக்களை சந்தியுங்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்.
இந்த வாதத்தை வேல்முருகன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கண்டிப்பாக. நீங்க கவர்னர் இதே மாதிரி நீங்க வந்து ஒரு கலவரம் பிறந்து இங்க இருக்கிற அதிகார எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கொஞ்சமா 2 பேராவே நீ அங்க போய் ஓபிஎஸ் கொடுத்து ஓபி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல வேறு ஒருவரை கூட சட்டமன்ற உறுப்பினராக மெஜாரிட்டியாக தேர்வு செய்யாத 117 எண்ணிக்கையை குறைப்பதற்கான அத்தனை கால அவகாசத்தையும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய கலவரத்திற்கும் இடையில் நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதை காட்டிலும் திருமாவளவன் அவர்கள் கூற்றின் அடிப்படையிலும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் தங்களுடைய இணையதளங்கள் வாயிலாக வாட்ஸ்அப் முகநூல் வாயிலாக வைக்கிற வேண்டுகோள் என்பது இதுக்கு மேலேயும் நீங்கள் தமிழர்களை நீங்கள் உங்களுடைய அதிகார பலத்தின் மூலமாக தமிழ்நாட்டை நீங்கள் துண்டாட நினைக்காதீங்க. ஜனநாயக ரீதியாக இந்த ஆட்சியை நீங்கள் கவர்னர் அதுக்கு கலைத்து விட்டு நீங்க பொது தேர்தலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேல்முருகன் அதுதான் சொல்றான். ஒன்னு, நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் ஜனநாயக நாட்டில் யார் முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் என்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அதை கொடுக்க மாட்டோம், நாங்க இந்த ஆட்சி இங்க இருக்கக்கூடாது, நாங்க நினைக்கிறதா நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் இப்போது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் தமிழ் மக்களே தங்களுக்கான தலைமையை ஊழலற்ற நேர்மையான நியாயமான கண்ணியமான ஒரு மாசற்ற அரசு இந்த மண்ணில் நிறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான பொறுப்பை என் தமிழக மக்களிடத்தில் விடுங்கள். உணர்வுப்பட்ட நிலையில் இந்த நேர்காணலில் உங்களுடைய வாதங்கள் இருந்தாலும் கூட அது உங்கள் உணர்வுகள் சார்ந்ததாகவே நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சி உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இடம் கொடுத்தது. உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்கள் அழைப்பேற்று எங்களோடு இந்த நேர்காணலை நிகழ்த்தி தந்தீர்கள். நன்றி. என்னுடைய ஆதங்கத்தை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய மனக்குமுறலை இந்த நியூஸ் ஆன் தொலைக்காட்சியினூடாக ஒரு கொட்டி தீர்ப்பதற்கு இதில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இந்த அளவிலே திரு வேல்முருகன் அவர்களோடு கூடிய இந்த சிறப்பு நேர்காணலை நாம் நிறைவு செய்யலாம். பரபரப்பான அரசியல் தருணங்கள், நொடிக்கு நொடி தமிழக அரசியல் சூழல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை வேல்முருகன் அவருடைய பதிவு செய்யப்பட்ட இந்த நேர்காணல் எங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இதில் வேறு சில மாற்றங்கள் கூட தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றே நான் நம்புகின்றேன். அந்த நம்பிக்கையோடு நான் நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.